நானும் கருத்து சொல்கிறேங்கிற பேரில் கண்டதையும் வாந்தி எடுத்து வச்சிருக்கிற நம்ம முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களுக்கு தான் இந்த பதிவு. அந்த பொண்ணுக்கு இது சரியான தண்டனை. ஒரு ஓல்டு பில்டிங்க்கு முன்னாடி நடமாட்டம் இல்லாத இடத்துல யாரு உட்கார்ந்தாலும் இதுதான் சார் நடக்கும். யூ ஆர் இன்வைட்டிங். அந்த பொண்ணுக்கு இது சரியான தண்டனை. இந்த சம்பவத்தை அரசியலாக்க வேண்டாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன். இதையே தான் நீதிமன்றமும் சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் சொன்னீங்க பாருங்க, ராத்திரி 8 மணிக்கு அந்த பொண்ணு தனியாக இருந்தா அதனால தான் இந்த தப்பு நடந்திருக்கு, அவளுக்கு அந்த தண்டனை தேவை தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பொண்ணு புதருக்குள்ளே போச்சு, அதுவும் இருட்டில் 8 மணிக்கு போச்சு, தப்பு நடந்துருச்சு. இதே தமிழ்நாட்டில் ஒரு பொண்ணுக்கு தப்பு நடந்திருக்கு. பட்ட பகலில் போலீஸ் ஜீப்புக்குள்ளே, புதருக்குள்ளே இல்லை, நல்லா காது கொடுத்து கேளுங்க, புதருக்குள்ளே இல்லை, போலீஸ் ஜீப்புக்குள்ளே. அந்த பெண் யார் தெரியுமா? ஐபிஎஸ் படித்த அதிகாரி. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு பாலியல் தொந்தரவு நடக்குது. எங்கே நடக்குது? போலீஸ் ஜீப்புக்குள்ளே. எது சார் பாதுகாப்பான இடம்? பட்ட பகலில் ஒரு போலீஸ் ஜீப்புக்குள்ளே ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு இந்த பாலியல் சீண்டல் நடக்குது. அந்த ஜீப்பில் டிஜிபியும் இருக்கார். அந்த பாலியல் தொந்தரவு கொடுத்தது யார்? பக்கத்தில் இருக்கிற டிஜிபி தான். எங்கே சார் போனீங்க முதுநிலை வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்களே? இதுக்கு பதில் சொல்லுங்கள். புதருக்குள்ளே போனால் தானே இதெல்லாம் நடக்கும். போலீஸ் ஜீப்புக்குள்ளே டிஜிபி பக்கத்தில் இருக்கும்போதே ஒரு பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு நடந்துச்சு. அதை செஞ்சது யார்? அந்த டிஜிபி தான். அந்த டிஜிபி தான் அதை பண்ணுறாரு. அப்போது இருட்டில் போனால் நடக்கும், புதருக்குள்ளே போனால் நடக்கும் அப்படிங்கிற வாதமெல்லாம் இங்கே செல்லுபடியாகுமா? எப்படி சார் நீங்கள்லாம் வழக்கறிஞராக இருக்கிறீங்க? இது நடந்தது புதருக்குள்ளே இல்லை, போலீஸ் ஜீப்புக்குள்ளே. முதுநிலை வழக்கறிஞருங்கிற பட்டமெல்லாம் வாங்கிட்டீங்க, ஆனால் முற்போக்காக யோசிக்க தெரியல பாருங்கள்.